அன்புடைமை அதிகாரத்தை பற்றி கூற கீர்த்தனா அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். உலகினை 1.25 அடியில் அளந்த திருவள்ளுவரின் பெருமையையும் திருக்குறளின் சிறப்பினையும் வெளிப்படுத்தும் நோக்குடன் நடக்கும் இந்த கருத்தரங்கில் நானும் ஓர் பங்கேற்பாளர் என்பதில் பெருமகிழ்வு கொள்கிறேன். இக்கருத்தரங்கின் வாயிலாக நம்முடன் இணைந்து பயணிக்கும் சங்க தமிழ் இலக்கிய பூங்கா உள்ளிட்ட தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். என்னுடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா அன்புடைமை. திருக்குறளோட 8வது அதிகாரம். அன்புடைமைனா என்ன? ஏன் அன்பு அப்படிங்கிறது நமக்கு தேவை? ஏன்னா அன்பு கொண்ட ஒரு மனதில் தான் அமைதின்றது தோன்றுது தானாகவே. அந்த அன்பு, அமைதி, நிதானம் இது எல்லாம் தான் ஒருவரை நேர் வழியில நேர்மறையான சிந்தனையை கொடுத்து ஒரு நல்ல பண்பாளரா மாற்றக்கூடியது. அதனாலதான் அன்புடைமை அப்படிங்கிறதும் அன்பு அப்படிங்கிறதும் முக்கியமானது அப்படின்ற கருத்தை நான் கொண்டு வந்திருக்கேன். நான் மட்டும் இல்ல, நம்ம திருக்குறள்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரி, அப்ப அந்த அன்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு குழந்தை தன்னுடைய பொம்மை மேல தான் வச்சு விளையாடக்கூடிய பொம்மை மேல செலுத்தக்கூடிய அன்பு எப்படி இருக்குமோ அப்படி இருக்கணுமா. அந்த குழந்தை காட்டக்கூடிய அன்பானது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, மாசற்றது, அதுல எந்த விதமான கலப்படமும் இல்லாததா இருக்கணும், உண்மையானதா இருக்கணும். அந்த அன்பானது உண்மையானதா இருக்கணும், உரிமையுடையதா இருக்கணும். உரிமை இல்லாத இடத்துல நம்ம கொண்டு போய் நம்மளுடைய அன்பை காமிக்கணும் அப்படிங்கிறது அது அவ்வளவு சரியான காரியம் கிடையாது. கைமாறு கருதாதது. நான் உனக்கு இன்னைக்கு அன்பை காமிக்கிறேன், இதனால எனக்கு நாளைக்கு ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னு எந்த ஒரு கைமாறும் கருதாதது, காரண காரியம் கருதாததா, உண்மையானதா இருக்கணும் அந்த அன்பு அப்படிங்கிற ஒரு முன்னுரையோட நாம திருக்குறளுக்குள்ள போலாம். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ், ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். அன்புக்கு எங்கெங்க அடைக்கிறதுக்கான தாள் இருக்கு. அதாவது உண்மையான அன்பை யாராலையுமே பொத்தி வச்சு மறைக்க முடியாது. ஆர்வலர், என்னுடைய அன்புக்கினியவருடைய துன்பத்தை நான் பார்க்கும்போது என்னை அறியாமலே என் கண்கள்ல நீரானது சுரக்கும். அதுதான் அன்பு அப்படின்றாங்க. இதற்கு உதாரணமா அதியமான் ஔவை அவர்களுடைய நட்பையும், கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையார் அவங்களெல்லாம் காணாத நட்பு. கபிலர் பாரி உயிர் நீத்த பிறகும் கூட அவருடைய மகள்களை தன்னுடைய ஒரு பாதுகாப்புல வச்சு கொண்டு போனவர் கபிலர். இவங்க எல்லாருக்குமே ஏதாவது கைமாறு கருதி செஞ்சாங்கன்னா கிடையாது. அன்பு, அவர்களுக்கு மேல இருக்கக்கூடிய அன்பு அது கட்டுக்கடங்காம போனதுனால தன்னுடைய நட்பை அன்பு அதன் மூலமா வெளிப்படுத்துறாங்க. சரி, அந்த அன்புடையவர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அன்புடையவர் என்பும் உரியர் பிறர்க்கு. தனக்கு தேவை, தனக்கு தான் எல்லாமே வேணும்னு சொல்லி அன்புடையவர் நினைக்க மாட்டாங்களாம். ஆனா அன்பில்லாதவங்க தான் தான் தனக்குத்தான் எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுயநலமா இருப்பாங்களாம். அதாவது எப்படி, அன்னை தெரசாவோ இல்ல வள்ளலார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அன்பை ஒரு வாடிய பயிர் மீது கூட காட்டின வள்ளலார் போல அன்புடையர் என்பும் உரியர் பிறருக்கு. தனக்குன்னு எதுவுமே வச்சுக்காத அனைத்தையுமே பிறருக்கு கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஒரு அன்புடையவர். ஏன் அந்த அன்பு அவ்வளவு முக்கியமானதா இருக்கு? அதுக்கு அடுத்து சொல்றாரு, அன்போடு இணைந்த வழக்கென்பது. நீங்க ஒரு செயலை செய்யும் போதோ இல்ல ஒரு உதவியை செய்யும் போதோ இல்ல உங்களோட சிந்தனையில அன்பு இருக்கும் போதோ அதுதான் என்னது, நம்முடைய அன்புடன் பொருந்தி வாழக்கூடிய வாழ்வுதான் நிலையானது, உண்மையானது. ஆறுயிருக்கு என்போடு இந்த தொடர்பு. இந்த உடலுக்கும் உயிருக்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்கோ அதுதான் வாழ்க்கைக்கும் அன்பிற்கும் இருக்கக்கூடியது. நீங்க அன்போடு வாழக்கூடிய வாழ்க்கை மட்டும்தான் உன்னதமானது. அதனாலதான் அன்புடன் வாழுங்க. அப்படி அன்போடு வாழும்போது அன்புடையர் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, தனக்கானதுன்னு சுயநலமா எதையுமே சிந்திக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு குடும்பம், அடுத்ததான் சொல்ல வராங்க, அன்பீனும் ஆர்வமுடைமை அதனீனும் நண்பென்னும் நாடா சிறப்பு. முதல்ல அன்புன்னு ஒண்ணு இருந்தா மட்டும்தான் பிறர் கூட பழகணும்ன்ற ஒரு எண்ணம் நமக்கு வரும். அதாவது இந்த இடத்துல நண்புங்கிறது ஒரு நட்பு அப்படிங்கிற ஒரு சூழலை குதிச்சு வருது. அந்த நட்புங்கிறதும் அன்புங்கிறதும் எங்கிருந்து தொடங்குதுன்னா, தனி நபர்ல தொடங்கி
ஒரு குடும்பம், சமூகம், சமுதாயம்ன்ற கட்டமைப்புக்குள்ள போகுது. அப்போ தனி மனிதன் கிட்ட முதல்ல ஒரு அன்புன்ற உணர்வு இருந்தா மட்டும்தான் அவர்களுக்குள்ளார கருணை, இரக்கம் இதெல்லாம் தோன்றி பிறருடன் பழக வேணுன்ற ஆர்வம் ஏற்பட்டு நட்புங்கிறது ஒன்று உருவாகும். ஏன்னா இப்ப குடும்பம் அப்படின்னு இருந்தா கூட அனைவரும் தனித்தனி தீவுகளாக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு கருத்தாக்கம் உருவாகிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம கையில என்ன இருக்குன்னா செல்லிடப்பேசின்ற ஒரு விஷயம் இருக்கு. முகமே தெரியாதவங்க கூட நட்பு கொள்றதுக்கு முகநூல். தொடர்புல 500 பேர் இருப்பாங்க. ஆனா நமக்கு ஆத்திரத்துக்கு, அவசரத்துக்கு யாராவது ஒருத்தவங்க வருவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். அந்த மாரி ஒரு அன்புன்ற ஒரு ஒரு அடிப்படை தான் சமுதாயத்தை ஒண்ணா இயங்க வைக்குது அப்படிங்கிறது இந்த குறள்ல அவர் சொல்றார். அடுத்து அன்பு நான் சரிப்பா நான் அன்புடையவங்களா இருந்துடுறேன், அன்போட வாழ்ந்துடுறேன். அதனால எனக்கு என்ன பயன்? அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்கிறோம். அன்புற்றமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. இந்த உலகத்துல வாழக்கூடியவங்கள்ல உண்மையா இன்பத்தோட வாழ்றவங்க யாருன்னா தன்னுடைய மனதில் அன்பு கொண்டு வாழக்கூடியவங்க தான் அப்படிங்கிறாங்க. இதற்கு நம்ம ஒரு உதாரணம்னு பார்த்தா அப்துல் கலாம் ஐயாவை எடுத்துக்கலாம். பல உதாரணங்கள் இருக்கு. அது இந்த ஒரு சிறு விடயம் மட்டும்தான். அப்துல் கலாம் ஐயா எத்தனையோ சாதனைகளை செய்திருக்காரு. மக்களின் ஜனாதிபதியா இருந்திருக்காரு. ஏவுகணை நாயகனா இருந்திருக்காரு. உலக நாடுகளை திரும்பி பார்த்த ஒரு மிகச்சிறந்த மனிதர். ஆனா உங்களுக்கு எது இவ்ளோ சாதனைகள்ல நீங்க விரும்பக்கூடிய சாதனை எதுன்னு கேட்கும்போது அவர் சொன்னது, நடக்க முடியாத குழந்தைகளுக்கு நான் 300 மில்லி கிராம்ல கார்பன் இலைகளால் ஆன அந்த ஒரு கருவியை நான் செய்து கொடுத்தேன். அதுதான். அந்த இடத்துல அவங்க தன்னுடைய வலியை மறந்து சிரிச்சாங்க. அந்த சிரிப்பு தான் எனக்கு இன்பத்தை கொடுத்துச்சு. அவர் இந்த யோசனை எங்கிருந்து வந்தது அப்படின்னா அந்த குழந்தைகள் மேல காமிச்ச இரக்கமும் அன்பும் தான் இப்படி ஒரு செயலா மாறி அதற்கான பலனை கொடுத்துச்சு. அடுத்து அறத்திற்கே அன்பு சார்பென்ப அறியார் மரத்திற்கும் அஃதே துணை. நான் அன்போட இருந்துட்டேன் அப்படின்னா அறத்தின் வழியில நடப்பேன், அமைதியா இருப்பேன், இரக்கத்தோட இருப்பேன், கருணையோட இருப்பேன், எல்லாமே சரி. ஆனா வீரத்துக்கும் அந்த அன்புதான் காரணம் அப்படின்றாங்க. இதற்கு வேற எதுவுமே இல்லை. ஒரு சாதாரண கோழியை எடுத்துக்கலாம். அந்த கோழி சாதாரண நாட்கள்ல பார்க்கும்போது அது பாட்டுக்கு இரையை பொறுக்கிட்டு தண்ணியை குடிச்சிட்டு அங்க இங்கேயும் சுத்திட்டு இருக்கும். ஆனா அதே கோழியானது அடை காத்து குஞ்சு பொரித்து அந்த குஞ்சுகளோட சுத்தும் போது தன்னை எதிர்த்து வரக்கூடிய பாம்பா இருக்கலாம், பருந்தா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம், தன்னோட உயிரையும் துச்சமா மதிச்சு அது கூட என்ன பண்ணும் அப்படின்னா சண்டை போடும், எதிர்த்து போரிடும். இந்த ஒரு மரம், இந்த ஒரு வீரம் எங்கிருந்து வந்துச்சு? தன்னுடைய அந்த சிறு குஞ்சுகள் மேல கோழி வைத்திருக்கக்கூடிய அன்புதான். அப்போ அறத்திற்கு மட்டும் கிடையாது, வீரத்திற்கும் அன்புதான் அவசியமானது அப்படிங்கிறத சொல்றோம். அப்போ என்கிட்ட அன்பு இல்ல, அன்பு இல்லாத ஒருத்தர் நம்ம என்ன பண்ணலாம், எதுல சேர்க்கலாம் அப்படின்னா, என்பில் அதனை வெயில் போல காயுமே, அன்பில் அதனை அறம். எழும்பில்லாத உயிர்கள், அது புழுவா இருக்கலாம், பூச்சியா இருக்கலாம், அது வெயில போட்டா என்ன ஆயிரும்? துடுதுடிச்சு இறந்து போயிரும். அது போலதான் மனதில அன்பில்லாதவர்களை அறமானது வருத்தும். எப்படி வெயில்ல போட்ட அந்த புழுவோ பூச்சியோ வெயிலால வருந்தி இறந்து போகுதோ அது போல அன்பே இல்லாதவங்களை அறம் வருத்தும். ஏன் அன்பு இல்லாதவங்களை அறம் வருத்தணும் ஒரு கேள்வி வருதுன்னா, என்கிட்ட அன்பு இல்லைன்ற இடத்துல அடிப்படை மனிதத்தன்மையை நான் இறந்துருவேன். கோபம், குரோதம், துரோகம், பகை இதெல்லாம் தான் எனக்குள்ள வரும். அப்ப நான் என்ன பண்ண ஆரம்பிப்பேன்? தெரிந்தோ தெரியாமலோ தீய செயல்களை செய்ய ஆரம்பிப்பேன். அப்போ முற்பகல் செய்வது பிற்பகல் விளையும். நான் தீமையை செய்யும் போது அது எனக்கு தீங்காதான் முடியும். அந்த அறமானது என்னை என்ன பண்ணிடும்? அன்பில்லாத என்னை வருத்த ஆரம்பிச்சிடும். அடுத்து சொல்றோம், இதுக்கு அதே விஷயத்தை தான் அவர் சொல்றாரு. அடுத்து அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்கள் வற்றல் மறந்தொழில் தற்று. சரிப்பா, அப்படி அன்பில்லாத வாழக்கூடிய மனிதர்கள் எதை போன்றவர்கள் அப்படின்னா, பாலைவனத்துல துளிர்க்கக்கூடிய ஒரு மரம் போன்றவர்கள் அப்படின்றாங்க. பாலை நிலத்துடைய இயல்பு என்னன்னா ரொம்ப வெப்பமானது, வறண்டது. அங்க ஒரு செடியோ கொடியோ மரமோ பூவோ மலரோ எதுவுமே இருக்காது. அது போலதான் அன்பில்லாதவர்களுடைய மனத்திலையும் நாம் முன்னர் சொன்னது போலவே எந்த ஒரு நல் சிந்தனைகளும் இல்லாம வறண்டு போயிருக்கும். அப்ப அவர்கள் எப்பேர் எதற்கு ஒப்பானவர்கள் அப்படின்னா வறண்ட பாலைவனத்துக்கு தான் ஒப்பானவர்கள். அங்க நல்ல செயல்கள் எதுவுமே நடக்காது. அவருடைய மனதுல எந்த ஒரு நல்ல செயலுமே நடக்காது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்து வருது, புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில்லவருக்கு. ஆனா அதை விடுங்க,
அடுத்து அன்பில்லாதவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும். உங்களுக்கு புறத்தில் இருக்கக்கூடிய கண்ணு, காது, மூக்கு, கை, காலு இது மட்டும் இல்ல. அவங்ககிட்ட இருக்கக்கூடிய செல்வம், அதிகாரம், ஆடம்பரம், அவங்களுக்குள்ள அதாவது நல்ல செல்வந்தர்களா இருக்காங்கன்னா, அவர்களுக்கு கீழ பணிபுரியக்கூடிய பணியாட்கள் கூட இருப்பாங்க. ஆனா இதெல்லாம் எவன் செய்யும்? என்ன நடக்கும்? உன்னுடைய மனதில் அன்பில்ல அப்படின்னா, புறத்துருப்பில் நமக்கு வெளியே இருக்கிற எந்த ஒரு பொருள்களுக்குமோ, இல்ல உயிர்களுக்குமோ, உறவுகளுக்குமோ எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது, பயனும் கிடையாது அப்படின்றாங்க. அதாவது என்னோட செல்வத்தை வச்சு நான் 4 பணியாட்கள அமர்த்திடலாம். ஆனா அவர்கள் மனம் உவந்து அந்த செயல்கள செய்வாங்களான்னா கிடையாது. ஆனா அதுவே அன்போட நாம அந்த செயல ஒருத்தங்கள அணுகும்போது, அவங்களும் என்ன பண்ணுவாங்க? அன்போடு நம்ம பார்ப்பார்கள். அப்போ ஒருத்தங்களுக்கு உள் அன்பு இல்லாம, உன்கிட்ட இடம் இருந்தாலும் சரி, பொருள் இருந்தாலும் சரி, ஏவலாட்கள் இருந்தாலும் சரி, அகத்துல அன்பு இல்லாதவர்களுக்கு அதெல்லாம் என்ன பண்ண போகுது? எதுவுமே பண்ணாதுன்றாங்க. அன்பின் வலியது இறுதியா நான் என்னதான் சொல்ல வரேன். அன்பின் வலியது உயிர்நிலை. அஃதில்லாருக்கு என்புதோள் போர்த்த உடம்பு. ஒரு உயிர் நிலைத்திருக்கு அப்படின்னா, அதற்கு ஒரே வழி நீ அன்போடு வாழ்ந்ததா இருக்கணும். ஏன்னா அன்போடு நீங்க வாழ்ந்து முடிக்கும்போது தான் ஒருவர் வாழ்ந்த வாழ்க்கை அவரோட இறப்புக்கு பின்னர் தான் தெரியும். அஃதில்லாருக்கு அன்பே இல்லாம நானும் ஒரு மனிதன் அப்படின்னு போயிட்டு தான் நீ மனிதன் கிடையாது. சும்மா எலும்பு மேல தோலை போர்த்துன ஒரு உருவம் அவ்வளவுதான் அப்படிங்கிறத, அன்பு எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத இந்த இத்தனையும் சொல்லி, ஏன் அன்புன்னா என்ன? அன்புடைய முக்கியத்துவம் என்ன? அந்த அன்பை செலுத்துறதால என்ன பயன்? ஒருவேளை என்கிட்ட அன்பு இல்லன்னா, நான் எப்படிப்பட்டவங்க? ஒரு மரம் போன்றவன். என்கிட்ட எதுவுமே இல்ல. ஒரு பாலை போன்றவன். எல்லாம் சொல்லிட்டு கடைசியில நீ ஒரு எண்புதோல் போர்த்த உடம்பு. நீ மனிதனே கிடையாது அப்படின்றத தன்னுடைய குறள்கள் மூலமா வள்ளுவர் சொல்லியிருக்காரு. என்னுடைய அறிவுக்கு எட்டிய வண்ணம் இதை சார்ந்த கருத்துரையை நானும் வழங்கியிருக்கேன். இப்படி ஒரு நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி தெரிவித்துக் நன்றி, வணக்கம். அருமையான உரை ஒன்றை வழங்கினார்கள் கேள்வி கீர்த்தனா அவர்கள். கல்லூரியில இந்த இளம் வயதிலேயே ஒரு துணை பேராசிரியராக பணி கிடைத்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய சிறப்பு வாய்ந்தவர் தமிழ் துறையில துணை பேராசிரியக்கூடிய இளங்கவி கீர்த்தனா அவர்கள் அருமையான கருத்துக்களை அன்புடைமை என்ற அதிகாரத்தில் எடுத்துக்கொண்டு பேசினார். நீங்க எல்லா குரலுக்கும் விளக்கம் சொன்னீங்க. மிக சிறப்பா இருந்தோமா, அருமையான உரை. உரை உங்களுடைய உரை படித்தப்ப எனக்கு என்னுடைய இது பற்றிய செய்திகளை நினைப்பதை நான் பதிவு செய்கிறேன். ஒரு நல்வாய்ப்பு கிடைத்து மிக்க நன்றி.